இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாக்க பிக் பண்றதுக்கு முன்னாடி, பிலிப் ஃபிஷர் சொன்ன 15 பிரின்சிபிள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். பேசிக்கா ஒரு ஸ்டாக் வந்து பிக் பண்றதுக்கு அப்படின்றத, அந்த ஒரு பேசிக்கான அந்த ஒரு 15 பிரின்சிபிள்ஸ நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். பட் ஆனா அது அவ்வளோ டீட்டெயிலா வந்து இருக்காது. பட் ஆனா இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா வித் ஸ்டாக்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட வந்து பார்க்க போறோம். பிலிப் ஃபிஷர் அவர்கள் காமன் ஸ்டாக்ஸ் அன்காமன் ப்ராஃபிட்ஸ்ன்ற அந்த ஒரு புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு 15 பிரின்சிபிள்ஸை டீட்டெயிலா வந்து சொல்லியிருப்பாரு. அதை நம்ம ஊரோட ஸ்டாக்ஸுக்கு நம்ம அப்ளிகபிள் பண்ணி பார்க்க போறோம். அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸுக்கு அப்ளிகபிள் வந்து பண்ணி பார்க்க போறோம். இதுல நம்பர்ஸ் வந்து பேசிக்கா இருக்கவே இருக்காது. அதாவது இந்த ஒரு கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் எவ்வளவு மேக் பண்றாங்க, லாஸ் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்றாங்க, பேலன்ஸ் ஷீட்டை படிக்கிறது, இந்த மாதிரி இன்டெப்தா வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. பட் ஆனா பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து ஃபில்டர் அவுட் வந்து பண்ணிடும். இந்த ஒரு 15 பிரின்சிபிள் ஃபில்டர் வர ஸ்டாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணாலே போதும். பேசிக்கான லெவல்ல ஒரு அனாலிசிஸா வந்து இருக்கும். அதை தாண்டி இன்டெப்தா போறவங்க போய்க்கலாம். பட் ஆனா இது பேசிக்கா வந்து இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த பிலிப் ஃபிஷரோட 15 பிரின்சிபிள்ஸ்ல ஒரு பிரின்சிபிளா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு ஸ்டாக்ஸ் வச்சே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, நீங்க இப்பதான் ஸ்டாக்ஸை பத்தி அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்டெப்தா போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்துல கான்பிடென்ட்டா வந்து இருங்க. இதுதான் பேசிக். இன்டெப்தா போற அந்த ஒரு லெவல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல் தான். பட் ஆனா இது பேசிக். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, does the company have products or services with sufficient market potential அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பிலிப் ஃபிஷர் சொல்ல வராரு அப்படின்னா, அடுத்த ஒரு 10ல இருந்து இல்ல அப்படின்னா ஒரு 15ல இருந்து 20 வருஷத்துக்கு வந்து இந்த கம்பெனி கிட்ட இருக்க ப்ராடக்டோ சர்வீஸோ வந்து மார்க்கெட் பொட்டன்ஷியல் வந்து இருக்குமா, அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்பெனிஸ் வந்து இருப்பாங்களா அப்படின்றத வந்து கேட்க சொல்றாரு. இப்போ டிசிஎஸ் கம்பெனி எடுத்தோம் அப்படின்னா அவங்க சர்வீஸ் கம்பெனி. ஸோ சர்வீஸ் கம்பெனியா பார்க்கும்போது 50 வருஷத்துக்கு மேலே இவங்க கிட்ட ட்ராக் ரெக்கார்டு வந்து இருக்கு. எப்ப எந்தெந்த மாதிரியான ஐடி சர்வீசஸ்லாம் வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துல அடாப்ட் பண்ணி அவங்க வந்து சர்வீசஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க. இப்போ ஏஐ யூஸ் பண்ணி வரக்கூடிய சர்வீசஸ் வந்து தேவைப்படுது, அதுக்கும் அவங்க அடாப்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கம்பெனியோட மார்க்கெட் பொட்டன்ஷியல் வந்து இருக்கு. அதுக்காக ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம டாடா மோட்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கல் தான் இருக்க போற ஃபியூச்சரா வந்து இருக்கு. ஸோ ஈவில டாமினன்ட் பிளேயரா டாடா மோட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு 10 வருஷம் இல்ல அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஈவி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் ஆனா இப்போ உள்ள வந்திருக்காங்க. இப்போ உள்ள வந்து மார்க்கெட்டே வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்ககிட்ட இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் இருக்கு, எஸ்யூவியும் வந்து இருக்கு, பிரீமியம் லாட் ஆஃப் எஸ்யூவியும் வந்து இருக்கு, கமர்ஷியல் வெஹிக்கிளும் வந்து இருக்கு, ஜேஎல்ஆர் என்ற ஒரு பிரீமியம் ப்ராடக்ட்டும் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா பிசினஸுமே டைவர்சிஃபை பண்ணிருக்காங்க. அடுத்த 10ல இருந்து 15 வருஷத்துக்கான மார்க்கெட் பொட்டன்ஷியல் இவங்க கிட்ட வந்து இருக்கு. இப்போ இதுவே நம்ம ஐடிசி கம்பெனி எடுத்தோம் அப்படின்னா சிகரெட் பிசினஸ் மேபி ஒரு 10ல இருந்து 15 வருஷத்துல நிறைய டேக்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஒரு சிகரெட்டே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ற மாதிரி கூட எடுத்துட்டு போகலாம், சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனியோட எஃப்எம்சிஜி பிசினஸ் ஸ்டாப் பண்ண முடியுமானா முடியாது. அதோட மார்க்கெட் பொட்டன்ஷியல் வந்து இருக்கு. செகண்டா இருக்க பிரின்சிபிள் வந்து டஸ் த மேனேஜ்மெண்ட் ஹேவ் த டெட்டர்மினேஷன் டு கண்டினியூ டெவலப்பிங் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்த மாதிரியே தான் 10ல இருந்து 15 வருஷம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டே வரணும். அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்களா? இப்போ ஐடிசி வந்து எஃப்எம்சிஜில அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. அக்யூசிஷன்ஸ் நிறைய கம்பெனி வந்து பண்றாங்க. எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் இவங்க யாரெல்லாம் காம்படிட்டரா பாக்குறவங்க நிறைய கம்பெனிஸ் வந்து குட்டி கம்பெனிஸா பார்த்து அக்யூசிஷன் பண்ணிட்டு வராங்க. டாடா மோட்டர்ஸும் அதே மாதிரி இங்க பஞ்ச்டா டிவின்னு ஒன்று லான்ச் பண்றாங்க அப்படின்னா அடுத்தது கவுடா டிவில ஒன்று வந்து லான்ச் பண்றாங்க. ஈவில நிறைய வேரியன்ட் வந்து லான்ச் பண்றாங்க. எல்லா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. பிரீமியம்லயும் இருக்காங்க, உங்க பட்ஜெட் செக்மெண்ட்லயும் வந்து ஈவி வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி கண்டினியூவா அவங்க வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டே இருக்காங்க ப்ராடக்ட் வைஸ்ல. இப்போ நம்ம சர்வீஸ் வைஸ்ல வந்து அப்படின்னா டிசிஎஸ் கம்பெனி வந்து இப்போ ஏஐல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய சர்வீஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஜென்டிக் ஏஐ பாட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ்ல டைவர்சிஃபை பண்றாங்களா அந்த ஒரு பிசினஸ் அப்படின்றத பார்க்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது மூணாவதா வந்து இருக்குது ஹவு எஃபெக்டிவ் ஆர் த கம்பெனி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஃபோர்ட்ஸ் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இது மேக்ஸிமம் இப்போ நம்ம ஆர்என்டின்னு நம்ம பார்க்கும்போது இங்க ஃபார்மா கம்பெனிஸ்ல அதிகமாக வந்து பண்ண வேண்டியதா இருக்கும், ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்ல அதிகமாக வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு ப்ராடக்ட் பேஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஆர்என்டி வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா தான் இருக்கும். இப்போ டாடா மோட்டர்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்றாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு ரிட்டர்ன் போர்ஷன்ஸ்ல இருந்து அதிகமான அமௌண்ட் வந்து இங்க போயிட்டு தான் இருக்கு, பர்சன்டேஜ் வைஸ்ல அதிகமாக போயிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம ஃபார்மா கம்பெனிஸ் எடுத்தோம் அப்படின்னா நேட்கோ, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அட்லீஸ்ட் 5% மேல வந்து இங்க ஆர்என்டிக்காக எடுத்துட்டு வந்து ஒதுக்குறாங்க ரெவன்யூல இருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்குறாங்க அப்படின்னாலே அந்த ஒரு ப்ராடக்டாக ஒதுக்குறாங்க அப்படின்னாலே அந்த ஒரு ஆர்என்டிக்கான அது ஒரு பெரிய அமௌண்ட் தானே. ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் வந்து பண்றாங்களா அப்படின்றத பார்க்க சொல்றாங்க. இதுவே சர்வீஸ் பேஸ்ல இருக்காங்க அப்படின்னா டிசிஎஸ் கம்பெனி ஏஐக்காக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இந்த கிளாடோட லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, மைக்ரோசாஃப்டோட கோபைலண்ட் லைசன்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க, டேட்டா சென்டர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே ஆர்என்டி கணக்கில் தான் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி அந்த கம்பெனிஸ் அவங்களை வந்து அடுத்த லெவலில் எடுத்துட்டு போறதுக்கு இங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி டெவலப்மெண்ட் பண்றாங்க அப்படின்றத பாருங்கன்றத சொல்றாங்க. அடுத்ததா டஸ் த கம்பெனி ஹேவ் அன் அபோவ் ஆவரேஜ் சேல்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ சிம்பிளா என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு கம்பெனி ஏதோ ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க, அது அந்த மார்க்கெட்லயே வந்து பெஸ்டா இருக்கா அப்படின்றத பார்க்க சொல்றாங்க. இப்போ நம்ம இதுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வருவோம். ஏஷியன் பெயிண்ட்ஸை தனியா வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க இங்க இருக்கிற எல்லா மத்த ஒரு பெயிண்ட் காம்படிட்டர்ஸ் விடவே இவங்களோட சேல்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க மார்க்கெட் லீடர்.
ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு மோட் இருக்கா அந்த ஒரு கம்பெனிக்கு? இங்க மத்த கம்பெனிஸ் பண்ற சேல்ஸோட பார்க்கும்போது அபோவ் ஆவரேஜ் சேல்ஸோட இந்த கம்பெனியால சூப்பரா பண்ண முடியுமா? அப்படின்ற மாதிரி மோட் வந்து எடுங்க. அப்படின்ற மாதிரி அனாலிசிஸ் வந்து எடுங்க அப்படின்றத சொல்றாங்க. மோட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஒரு ப்ராடக்ட்டோ, சர்வீசஸ்லயோ அவங்க தான் கில்லியா வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து தொடக்கூட முடியாது. இருக்கிற எல்லா காம்படிட்டரும் சேர்ந்து அடிச்சாலும் கூட தொடக்கூட முடியாது. ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து இங்க பெயிண்ட் மார்க்கெட்ல மோட். ஸோ அவங்க வந்து எல்லா பெயிண்ட் கம்பெனிஸையும் சேர்ந்து அடிச்சாலும் அடிக்க முடியாது. ஐடிசி கம்பெனி வந்து சிகரெட் மார்க்கெட்ல மோட். ஸோ அவங்க வந்து இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ், அப்புறம் வந்து இந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இவங்களாம் நினைச்சாலும் கூட அவங்க வந்து தொட முடியாது. ஐடிசியோட அந்த ஒரு மார்க்கெட் வந்து பெருசு. மோட் வந்து பாத்தீங்கன்னா பெருசு. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ப்ராடக்ட்லயுமே வந்து ஒரு கம்பெனி வந்து பெருசா இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கம்பெனியோட மோட் வந்து பாத்தீங்கன்னா புடிங்க. அடுத்ததா டஸ் த கம்பெனி ஹேவ் எ ஒர்த் வைல் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் அதிகமா ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. இப்போ டிசிஎஸ் கம்பெனி எடுத்து அப்படின்னா ஐடி சர்வீஸ்ல இருந்து அதிகமான மார்ஜின் வந்து மேக் பண்றாங்க. ஸோ அங்க வந்து அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான், ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா இருக்கும் டிசிஎஸ்க்கு. ஸோ இதுவே முத்தூட் அண்ட் மணப்புரம் ஃபைனான்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அதிகம். ஏன் அப்படின்னா கோல்ட் பிசினஸ் வந்து பேக்அப்ல வந்து இருக்கு. வாட் இஸ் த கம்பெனி டூயிங் டு மெயின்டைன் ஆர் இம்ப்ரூவ் ப்ராஃபிட் மார்ஜின்? இது வந்து 6th. ஸோ இந்த ஒரு பிரின்சிபல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் வந்து போட்டுருக்காங்க. ஏசியன் பெயிண்ட்ஸ்லாம் பிரீமியமான ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்கணுன்றதுக்காக ஆர்என்டிக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. டிசிஎஸ் கம்பெனி வந்து ஏஐ சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்கணும், பிரீமியம் ஆஃபரிங் கொடுக்கணும் அப்படின்னா ஏஐ சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும், அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா மோட்டர்ஸ் வந்து ஜேஎல்ஆர் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பாருங்க அப்படின்றத சொல்றாங்க. அடுத்ததா டஸ் த கம்பெனி ஹேவ் அவுட்ஸ்டாண்டிங் லேபர் அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிசிஎஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு கம்பெனி அவங்க லேபர் மேல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் அதிகமா கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்தால் கூட அதிகமான இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயோட கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் எடுத்துட்டு போகிறதுக்கு ஹெவியா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கஸ்டமர் சென்ட்ரிக்கான ஒரு பேங்கிங்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. ஏசியன் பெயிண்ட்ஸை பொறுத்தவரையுமே அவங்களும் அதே மாதிரி தான். அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு இங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் நிறைய வந்து கிஃப்ட் ஆஃபரிங் பண்ணுவாங்க. அதிகமா சேல் ஷேர் பண்ணாலும் அவங்களுக்கு கிஃப்ட் ஆஃபரிங்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா லேபர் அப்புறம் பர்சனல் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. ஸோ நீங்க வந்து ஏதோ ஒரு கம்பெனி கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனி கூட அப்ளிகபிள் வந்து பண்ணி பாருங்க. இப்போ ஏசியன் பெயிண்ட்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர்ல நானும் வந்து இருந்திருக்கேன். ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணும்போது எப்படி வந்து இன்சென்டிவ் கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும். அதை தாண்டி அவங்க புது ப்ராடக்ட் என்ன எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அதை நம்ம மூலமா எப்படி எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணுன்றதையும் நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே ஏசியன் பெயிண்ட்ஸ் கூட வந்து சூப்பரா இருக்கும். பர்ஜர், நெரோலாக் இவங்க கூட வந்து கம்பேர் பண்ணும்போது ஏசியன் பெயிண்ட்ஸ் கூட சூப்பரா இருக்கும். ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் எக்ஸாம்பிள் வந்து வச்சிருக்கேன். 8ஆவதா இருக்குது வந்து டஸ் த கம்பெனி ஹேவ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸிகியூட்டிவ் ரிலேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அதே தான். ஸோ எக்ஸிகியூட்டிவ்ஸ் கூட எப்படி இருக்காங்க, இது எல்லாமே டீலர்ஷிப் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ அந்த கம்பெனி உள்ள இருக்க எக்ஸிகியூட்டிவ்ஸ் கூட எப்படி ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்காங்க. லைக் வந்து இந்த இன்சென்டிவ்ஸ் போடுறது அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டான அந்த ஒரு போனஸ் போடுறது. இப்போ ஒரு சிஓ இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு சிஓ வெளியே போனதுக்கு அப்புறமா இன்னொரு சிஓ வராங்க அப்படின்னா அவங்க கூட எப்படி ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்றாங்க ஒரு கம்பெனியும். அண்ட் தென் ஒரு மேனேஜ்மெண்ட்டுமே கண்டிப்பா இங்க எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அது அந்த கம்பெனில வந்து பார்க்கும்போது இஷ்யூ இல்லாம இருக்கணும். இப்போ எந்தசன் பேங்க்ல இந்த ஒரு இஷ்யூ வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய எக்ஸிகியூட்டிவ் ரிலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே அனுப்புறாங்க. புதுசா வந்து பாத்தீங்கன்னா டீமே உருவாகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாத இருக்க கம்பெனியா பார்த்து சூஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. அடுத்ததா டஸ் த கம்பெனி ஹேவ் டெப்த் இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து கேட்கறாங்க. அதாவது அந்த கம்பெனில ஒரு பர்சன் வந்து நம்பி இருக்காம உள்ள இன்டெப்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நாட்கா ஃபார்மா வந்து ஃபெயில் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஜு நன்னப்பனேனி வந்து என்ன டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாரோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்டெப்தா அதுக்கு அடுத்ததான் யார் வந்து வரப்போறது அந்த ஒரு கம்பெனில அப்படின்றது கேள்வியா வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை வந்து நம்பி போயிட்டு இருக்கும். இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குமே ஒரு பர்சனை நம்பி தான் வந்து போயிட்டு இருக்கு. வைத்தியநாதன்றவங்களை நம்பி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இங்க டெப்தான மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கா, ஒரு பர்சன் நம்பி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே 1% நம்பி இருக்குன்னு சொல்றோமா. இதுவே நம்ம டிசிஎஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா என்னதான் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து இருந்தாலும் கூட இங்க சிஓஸ் வந்து யாரை போடுறாங்களோ அவங்க வந்து இந்த கம்பெனியோட மிஷன் அண்ட் விஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பர்சன் வந்து நம்பி இருக்காது. அந்த கம்பெனியோட கோலே வேற மாதிரி இருக்கும். இப்போ ஐடிசி கம்பெனி எடுத்தோம் அப்படின்னா அது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட கோலே வந்து இங்க சிகரெட் பிசினஸ் வந்து இங்க எஃப்எம்சிஜி பிசினஸ் அதர் பிசினஸ்ல வந்து டைவர்சிஃபை ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி கம்பெனிஸ்லாம் அக்விசிஷன் பண்ணி உள்ள எடுத்துட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி அந்த பிசினஸோட அந்த ஒரு நோட்டே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியா தான் ஆட்கள் வந்து உள்ள எடுத்துட்டு வருவாங்க. அடுத்தது 10ஆவதா வந்து இருக்குது ஹவு குட் ஆர் த கம்பெனி காஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் அக்கௌண்டிங் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. இது நம்ம வந்து கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட்ஸ் படி தான் தெரிஞ்சுக்கணும்ன்றது கிடையாது. நம்ம அந்த கம்பெனியோட Q1, Q2, Q3 ரிசல்ட்ஸ் நம்ம வந்து இங்க சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதுலயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்த கம்பெனி எப்படி அவங்கள காஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையான்றத வந்து தெரிஞ்சிடும். அந்த மார்ஜின்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்றத நம்ம சொல்றோம்ல, அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் எபிட்டா மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல அந்த கம்பெனியோட ஆபரேஷன் எஃபிஷியன்சி வந்து சூப்பரா மெயின்டைன் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். அக்கௌண்டபிலிட்டி சூப்பரா இருக்குன்றதா அர்த்தம். ஸோ அதை நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து தெரிய வரும். ஒருவேளை இங்க எக்ஸ்பென்சஸ் வந்து ஏறுது அப்படின்னும் போது அந்த கம்பெனி வந்து இந்த காஸ்ட் அனாலிசிஸ் அப்புறம் அக்கௌண்டிங் கண்ட்ரோல்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்கன்றது நமக்கு தெரிய வரும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இங்க Q1, Q2, Q3 ரிசல்ட்ஸ் நம்ம வந்து இங்க எப்பவுமே வந்து சொல்லிட்டு வருவோம். அப்புறம் ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்க பேசுவோம்.
ஸோ அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு செக் பண்ணா தெரிஞ்சிடும். மெயினா அந்த ஒரு மார்ஜின்ஸ் வந்து அடி வாங்காம இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். அடுத்த பிரின்சிபலா வந்து இருக்குது, ஆர் தேர் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் தட் கிவ் இட் ஏ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து எடுத்துப்போம். இந்த ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டை தாண்டி இந்த கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ன்றதே ஒரு பெரிய மோட். இப்போ நம்ம பர்ஜர், நெரோலக், அப்புறம் வந்து இங்க நிப்பான் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏஷியன் பெயிண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவங்களாம் கம்மியாக தான் வந்து இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ல பெரிய மோட்டா வந்து இருக்குது இங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஐடிசியுமே அதே மாதிரி தான். ஸோ அவங்க கிட்ட இன்டெப்தான லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து இருக்கு. இந்தியாவில் மொத்தமா நம்ம எங்க போய் பார்த்தாலுமே சிகரெட் வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும். சிகரெட் எல்லா கடையிலுமே கிடைக்குது அப்படின்னும் போது ஐடிசியோட பிராண்ட் வந்து கண்டிப்பா ஏதோ ஒன்று உள்ள இருக்க போகுது. ஸோ அப்படின்னா எல்லா மூல முடுக்கிலுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களால எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டே உள்ள வந்து தள்ள முடியும். எக்ஸாம்பிளுக்கு இவங்ககிட்ட இப்பி இருக்கு, இன்னும் பிங்கோ இருக்கு அப்படின்னும் போது இங்க வந்து சிகரெட் கொடுக்கும்போது இதையும் சேர்த்து கொடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அதர் பிசினஸையும் உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து எடுத்து தருதா? இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ன்றதை யாரும் யோசிச்சிருக்க மாட்டோம். அது மூலமா இந்த கம்பெனி அட்வான்டேஜா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயே நம்ம வந்து யோசிக்கணும். இப்ப டிசிஎஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்களோட கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பே சூப்பரா வந்து இருக்கும். விப்ரோ கம்பெனி கிட்ட இருந்து இப்போ ஒரு கிளைண்ட் வந்து கை மீறி போனாங்க பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான டிசிஎஸ் கம்பெனி கிட்ட இருந்து நடக்காது. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கிளைண்ட் கிட்ட பார்க்கும்போது சூப்பரா வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அட்வான்டேஜ் எல்லாம் வந்து பார்க்க சொல்றாங்க. ஸோ இதை நம்ம பார்க்கணும். அடுத்ததா டஸ் த கம்பெனி ஹேவ் ஏ லாங் ரேஞ்ச் அவுட்லுக் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இப்ப ஐடிசி கம்பெனி இங்க வந்து ஃபுல்லா இங்க சிகரெட்ல வந்து இருக்கக்கூடாது, எஃப்எம்சிஜில மாறணுன்றது அவங்களோட லாங் அவுட்லுக்கா வந்து இருக்கு. அதாவது லாங் டேர்ம் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்ப டாடா மோட்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஈவில அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஃபியூச்சர் ஈவில தான் வந்து இருக்கு. ஸோ அங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவில அதிகமான ஃபோக்கஸ்ல போறாங்க. அது நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. டிசிஎஸ் வந்து இதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி வந்து கிடையாது. ஸோ அதனால அடுத்த ஒரு 5 வருஷத்துல வந்து பார்க்கும்போது நம்ம கொடுக்குற எல்லா சர்வீசஸுமே ஏஐ வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்டெகிரேட் ஆகிருக்கணும். ஸோ அதுக்கான ஃபோக்கஸ்ல வந்து போங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது எம்ப்ளாயிஸ் மேலேயும் பண்றாங்க, டேட்டா சென்டர்ஸ் மேலேயும் வந்து பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்ட்னர்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறாங்க. அடுத்ததா வந்து இருக்கிற பிரின்சிபல் வந்து வில் growth require equity financing அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஃபினான்ஸ் வந்து தேவைப்படும். அடுத்த லெவல் வந்து மூவ் ஆகுது, கண்டிப்பா ஃபினான்ஸ் வந்து தேவைப்படும். அந்த ஒரு ஃபினான்ஸ் வந்து இந்த கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணி, அதாவது புது ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி ஈக்விட்டி வந்து டைல்யூஷன் பண்ணாம இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லாம் மணி தேவை அப்படின்னா கண்டிப்பா வந்து புது ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஆப்வியஸ்லி வந்து பார்க்கும்போது ஷேர்ஸ் வந்து மாறிடும். ஸோ அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து டைல்யூட் வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்காம இங்க டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐடிசி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க கிட்ட மணி தேவை அப்படின்னா அவங்க கிட்டயே இன்டர்னல் டீம்லயே மணி வந்து ரைஸ் பண்ணிப்பாங்க. புதுசா ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு அங்கிருந்து தான் வந்து மணியை திரட்டணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மேனேஜ்மெண்ட் அட்வான்டேஜ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததான் வந்து இருக்கிறது டஸ் மேனேஜ்மெண்ட் டாக் ஃப்ரீலி டு இன்வெஸ்டர்ஸ். ஸோ இது வந்து மெயினான ஒரு பாயிண்டா இருக்கு. இப்ப நம்ம நெட்கோ கம்பெனி எடுத்துப்போம் இதுக்கு எக்ஸாம்பிளா. அடுத்த வருஷம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பெருசா ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசா இருக்காது. அதனால எங்களோட ரெவன்யூ வந்து இப்ப என்ன பண்றோமோ அதோட கம்மியா தான் பண்ண போறோம். ப்ராஃபிட் இப்ப என்ன பண்றோமோ அதோட கம்மியா தான் வந்து பண்ண போறோம். எங்களோட கைடன்ஸ் கம்மியா தான் வந்து இருக்கு. என்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டீங்கன்னா காசு இருக்கு. பட் ஆனா அது அக்விசிஷன் தான் வந்து பண்ண போறோம். பெருசா டிவிடெண்ட் வந்து தரப்போறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து பேசுறாங்க. ஸோ இங்க வந்து இப்போ ஓலா கம்பெனி எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அவங்க சொல்றது என்னவா இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது நாங்க அடுத்த வருஷம் இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஓலா சக்தின்ற ஒரு பிசினஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இந்த ஒரு பேட்டரி பிசினஸ்னா நாங்க அடுத்த லெவல் போயிடுவோம். அண்ட் தென் எங்களோட அந்த ஒரு சர்வீஸ் வந்து பார்க்கும்போது 100% வந்து ஃபுல்ஃபில் வந்து பண்ணிடுவோம். அதாவது சேம் டேல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துரும் அப்படின்றத சொன்னாங்க. அடுத்து எங்களோட சேல்ஸ் நம்பர் வந்து ஏறும் அப்படின்றத வந்து சொன்னாங்க. பட் ஆனால் இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டீங்க அப்படின்னா நடக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது நம்ம நேட்கோ ஃபார்மா கம்பெனி சொல்றதே பெட்டரா வந்து இருக்கு. ஸோ இதுவுமே நம்ம வந்து இந்த கம்பெனிஸோட Q1, Q2, Q3 ரிசல்ட்ஸ் அப்ப இங்க இந்த கம்பெனி கூட வந்து பார்க்கும்போது இங்க இன்வெஸ்டர்ஸோட கால் வந்து இருக்கும். அந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் கால்ஸ்ல வந்து இங்க இன்வெஸ்டர் எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு அந்த கம்பெனியோட அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ஆன்சர் சொல்றாங்கன்றத நீங்க பார்த்தாலே தெரிய வந்துடும். லாஸ்டா வந்து இருக்கிற ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டஸ் த கம்பெனி ஹேவ் ஏ மேனேஜ்மெண்ட் ஆஃப் அன்கொஸ்டினபிள் இன்டெகிரிட்டி அப்படின்றது லாஸ்டா வந்து இருக்கு. ஸோ இதுல தான் ப்ரொமோட்டரோட அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து தெரிய வருது, மேனேஜ்மெண்டோட முக்கியத்துவம் வந்து தெரிய வருது. இப்போ நம்ம டாடா குரூப் இதுக்கான எக்ஸாம்பிளா வச்சோம் அப்படின்னா டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், அப்புறம் இந்த டாடா ஸ்டீல், டாடா கன்சியூமர்ஸ் இந்த மாதிரி இருக்க எல்லா கம்பெனிஸோட மேனேஜ்மெண்ட்டும் என்ன சொன்னாலுமே நம்ம வந்து நம்புவோம். ஏன் அப்படின்னா இது வந்து டாடா குரூப்ன்ற ரீசனால. ஸோ அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இப்போ ஏஷியன் பெயிண்ட் சொன்னாலுமே எல்லாருமே நம்புவாங்க. ஏன் அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ்மே சொல்ற ஒரு விஷயத்தை வந்து காப்பாற்றுவாங்க. ஐடிசி சொன்னாலுமே நிறைய பேர் நம்புவாங்க. ஏன் அப்படின்னா ஐடிசி சொல்றதையும் காப்பாற்றுவாங்க. ஐடிசி ஃபர்ஸ்ட் பேங்க் சொல்றதையுமே நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்புவாங்க. அதாவது நம்மளோட வியூவர்ஸ்னு கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, இங்க இந்தியா லெவல்ல இருக்க எல்லாருமே சரி, இல்ல அப்படின்னா உலக லெவல்ல இருக்க எல்லா இன்வெஸ்டருமே சரி. ஸோ இந்த ஒரு கம்பெனிஸோட சிஓஸ்லாம் இந்த ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லும் போது நம்புவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எல்லாமே சொல்றதை வந்து செஞ்சிருவாங்க.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற 15 பேசிக்கான பிரின்சிபல்ஸ் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் பிக்கிங்கா வந்து இருக்கு. இந்த ஒரு 15 பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே 15 செக்லிஸ்ட் மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இந்த ஒரு 15 செக்லிஸ்ட்டுமே ஒரு ஸ்டாக் வந்து பார்க்கும்போது டிக் மார்க் அடிக்குது அப்படின்னா அந்த ஒரு ஸ்டாக்கை நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மீன்ஸ் இப்போ இந்த ஸ்டாக் வந்து இங்க கரெக்டா கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கா, ப்ரைஸ்லிங்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் இன்டெப்தா போகும்போது நம்பர்ஸ் எல்லாம் போயிட்டு லைக் வந்து இங்க பேலன்ஸ் ஷீட் வந்து படிக்கிறது. ஸோ அந்த இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக படிக்கிறதுனா அதுக்கப்புறம் வந்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 15 செக்லிஸ்ட் அதுக்கப்புறமா இங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணலாமா வேணாமன்றது அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டெப்தான நம்பர்ஸ் உள்ள வந்து போங்க. ஸோ இதுவே வந்து பார்க்கும்போது ஒரு கம்பெனியோட பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரிய வந்துடும். ஸ்டாக் பிக்கிங்கும் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இது உள்ளதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல வந்து பார்க்கும்போது இன்னும் இன்டெப்தா நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்றத இங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட சஜஷன்ஸ் வந்து சொல்லுங்க. அதை நம்ம வந்து டீட்டெயிலாக பேச ஆரம்பிப்போம். நான் இனிஷியலா ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணும்போதுமே இந்த ஒரு 15 பிரின்சிபலை ஃபாலோ பண்ணிட்டு தான் பேசிக்கா வந்து பிக் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இன்டெப்தா எல்லாம் போக ஆரம்பிச்சது. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.